நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிற இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு எளிதாக தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுகின்ற வகையில் அவர்களுக்கு நேரம் மிச்சப்படுத்துகின்ற வகையில், பொருளாதாரத்தை மிச்சப்படுத்துகின்ற வகையில் அந்தந்த பகுதியிலேயே உங்களுடன் ஸ்டாலின் என்கிற முகாமை அறிவித்து அதிகாரிகள் அங்கேயே நேரடியாக அதையெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் இந்த முகாம் நடைபெறுகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தை இப்போ மொத்தமாக தமிழ்நாட்டில் 10,000 முகாம்கள் நடத்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 135 முகாம்கள் அறிவிக்கப்பட்டு அதில் ஏறத்தாழ நேற்றை வரை 66 முகாம்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதில் ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு விண்ணப்பங்கள் வரப்பட்டிருக்கின்றது. முடிந்தளவு அங்கேயே அதற்கான தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலதெல்லாம் மேலதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து அதனுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் இன்றைக்கு சுமார் 50% அதுதான் விண்ணப்பங்களாக வருகிறது. ஒரு 1000 உதாரணமாக ஒரு 1000 மனுக்கள் மற்ற மனுக்கள் வருகிற பட்சத்தில் இன்னொரு 500 மனுக்கள் தனியாக இங்கே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் வந்து கொண்டு இருக்கிறது. எனவே இருந்தாலும் பொதுமக்கள் இன்றைக்கு இதை மகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தை வரவேற்று தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு மனுக்களாக வந்து இன்றைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்து இந்த முகாம்கள் திட்டமிட்டு நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிதாக அது தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும். மகளிர் உதவித்தொகைக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இல்லை, அது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு 1000 ரூபாய் என்பது மாண்புமிகு முதலமைச்சரோடு அனுமதித்து அந்த தொகை மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. சில பேர் விடுபட்டிருப்பவர்கள் விண்ணப்பிக்க கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எதிர்காலத்தில் பரிசீலிப்பார்கள். தொகை அதிகரிப்பது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் முடிவு செய்யும். மத்திய அரசு ஒரே தேர்தலில் யார் வாக்களிக்கிறோம் அந்த குடியுரிமை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எப்படி அதான் இது குறித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள், கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் தேர்தல் ஆணையத்தில் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு கோரிக்கைகளை அங்கே வைத்திருக்கின்றார்கள். தங்களுடைய அழுத்தத்தை தந்திருக்கின்றார்கள். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கத்திற்காக அது குறித்து கழக தலைவர் அவர்கள் இறுதி முடிவை அறிவிப்பார். அது தலைமை கழகம் தான் இறுதி முடிவு. கழக தலைவர் நேற்றைக்கு தள்ளுபடி நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்க வேண்டியதான் ஜனநாயக நாட்டில் அது பேரவையில் செயல்பட்ட கவின் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆணவப்படி தனிச்சட்டம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சியும் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து முதல் வந்து ஏன் தயக்கம் காட்டுறாரு, கூட்டணிக்காக வந்து மக்கள் நாளில் வந்து பலிகடாக அது உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுப்பார்.